Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to learn 50 simple Tamil sentences. This video will be useful for beginners. So if you want PDF version of all our videos, go and check our website. I will pin the website link in description box and first comment. First sentence, put the clothes to dry. துணிகளை காய போடுங்க. Put the clothes. துணிகளை போடுங்க. Clothes means துணிகள். Put means போடுங்க. To dry means காய or else காய்வதற்கு. துணிகளை காய்வதற்கு போடுங்க or else துணிகளை காய போடுங்க. Peel off the orange. ஆரஞ்சு பழத்தை தோல் உரிங்க. ஆரஞ்சு பழத்தோலை உரிங்க. Orange means in Tamil also it's orange itself. Peel off means தோலை உரித்தல். ஆரஞ்சு பழ தோலை உரிங்க. Pay attention here. இங்கே கவனம் செலுத்துங்க. Pay attention. கவனம் செலுத்துங்க. Attention means கவனம். Here means இங்கே. இங்கே கவனம் செலுத்துங்க. Turn off the TV. டிவியை ஆஃப் பண்ணுங்க. டிவியை ஆஃப் பண்ணுங்க. TV, television means in proper Tamil தொலைக்காட்சி, but you can tell TV itself. டிவியை ஆஃப் பண்ணுங்க. Turn on the TV means டிவியை ஆன் பண்ணுங்க. Serve the food. உணவை பரிமாறுங்க or else சாப்பாட்டை பரிமாறுங்க. Food means உணவு or else சாப்பாடு. Serve means பரிமாறுங்க. உணவை பரிமாறுங்க or else சாப்பாட்டை பரிமாறுங்க. Serve him food. அவருக்கு உணவு பரிமாறுங்க. Here him means அவருக்கு. அவருக்கு உணவு பரிமாறுங்க. Serve them food. அவர்களுக்கு உணவு பரிமாறுங்க. Them means அவர்களுக்கு. Serve her food, which means அவளுக்கு உணவு பரிமாறுங்க. Serve me food. எனக்கு உணவு பரிமாறுங்க. Please eat something. தயவு செய்து ஏதாவது சாப்பிடுங்க. Please means தயவு செய்து. Eat means சாப்பிடுங்க. Something means ஏதாவது. தயவு செய்து ஏதாவது சாப்பிடுங்க. Stay tuned. காத்திருங்க. Stay tuned means காத்திருங்க. Don't walk barefoot. Barefoot means வெறுங்கால். Don't walk means நடக்காதீங்க. Don't walk barefoot. வெறுங்காலுடன் நடக்காதீங்க. They yelled me. அவர்கள் என்னை கத்தினார்கள். Yelling means கத்துதல். They means அவர்கள். They yelled. It's a past tense. Me means என்னை. அவர்கள் என்னை கத்தினார்கள். He yelled me means அவர் என்னை கத்தினார். She yelled me means அவள் என்னை கத்தினாள். She means you should end that sentence with கத்தினாள். He means கத்தினார். They means கத்தினார்கள் because they means in Tamil அவர்கள். So அவர்கள் கத்தினார்கள். அவள் கத்தினாள். அவர் கத்தினார். Like that. Don't cry. அழாதீங்க. Cry means அழுதல். Don't cry means அழாதீங்க. Keep quiet. அமைதியாக இருங்க. Quiet means அமைதி. Keep means இருத்தல். So அமைதியாக இருங்க. Look at the sky. வானத்தை பாருங்க. Sky means வானம். Look means பாருங்க. வானத்தை பாருங்க. Food is ready. சாப்பாடு தயாராய் இருக்கு. சாப்பாடு தயாராய் இருக்கு. Ready means தயார். Food means சாப்பாடு or else உணவு. Is means இருக்கு. சாப்பாடு தயாராய் இருக்கு. Food was ready. சாப்பாடு தயாராய் இருந்தது. Was means இருந்தது. Is means இருக்கு. Is it's a present tense. So இருக்கு. Is past tense. Was means இருந்தது. சாப்பாடு தயாராய் இருந்தது. I can't wait. என்னால் காத்திருக்க முடியாது. Wait means காத்திருத்தல். I can't. என்னால் முடியாது. He can't wait. அவரால் காத்திருக்க முடியாது. She can't wait means அவளால் காத்திருக்க முடியாது. They can't wait. அவர்களால் காத்திருக்க முடியாது. Can you say that again? அதை மீண்டும் சொல்ல முடியுமா? Can means முடியும். Can you say that again? Again means மீண்டும் or else திரும்ப. Say means சொல்லுதல். So can you say that again? அதை மீண்டும் சொல்ல முடியுமா? It's only hearsay. இது நான் கேள்விப்பட்டதுதான். Hearsay means கேள்விப்படுதல். That means you are hearing something in your ears. It's only means இதுதான். So இது நான் கேள்விப்பட்டதுதான். Only means தான். So இது நான் கேள்விப்பட்டதுதான். Don't test my patience. என் பொறுமையை சோதிக்காதே. Patience means பொறுமை. Don't test means என்னை சோதிக்காதே or else என் பொறுமையை சோதிக்காதே. Wait a minute. ஒரு நிமிடம் பொறுங்க or else ஒரு நிமிடம் காத்திருங்க. Wait means காத்திருங்க or else பொறுங்க. Minute, a minute.
minute means நிமிடம், a minute means ஒரு நிமிடம் or else ஒரு நிமிஷம். Go to bed early, சீக்கிரம் தூங்க போங்க. Go to bed means தூங்க போங்க, early means சீக்கிரம், சீக்கிரம் தூங்க போங்க. Is this all for me? இதெல்லாம் எனக்காகவா? For me means எனக்காக. Is this all? இது எல்லாம். Is this all? All means எல்லாம். Is this all means இது எல்லாம். For me means எனக்காக. So you are here asking question. So is this all for me? இதெல்லாம் எனக்காகவா? In Tamil இதெல்லாம் எனக்காகவா? At least go once. ஒரு முறையாவது போங்க. At least ஒரு முறையாவது. So at least means ஒரு முறையாவது. At least go once. ஒரு முறையாவது போங்க. At least once means ஒரு முறையாவது. Go means போங்க. At least come once. ஒரு முறையாவது வாங்க. At least hear this once. இதை ஒரு முறையாவது கேளுங்க. So here means கேளுங்க. This means இதை ஒரு முறையாவது கேளுங்க. At least once means ஒரு முறையாவது. Blow your nose. மூக்கை சிந்துங்க. மூக்கை சிந்துங்க. Nose means மூக்கு. Blow means சிந்துதல் or else in another one meaning in Tamil blow means ஊதுதல். So here blow your nose. Here you should use சிந்துங்க. மூக்கை சிந்துங்க. Stop lamenting. Lamenting means புலம்புதல். Stop means நிறுத்துங்க. புலம்புவதை நிறுத்துங்க. புலம்புவதை நிறுத்துங்க. I am afraid. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. Don't waste the food. உணவை வீணாக்காதீங்க. உணவை வீணாக்காதீங்க. Don't waste means வீணாக்காதீங்க. Food means உணவு. உணவை வீணாக்காதீங்க. Did you call me? நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? The food has ran out. உணவு தீர்ந்து விட்டது. Food means உணவு or else சாப்பாடு. Ran out means தீர்ந்து போதல் or else காலியாகுதல். You should tell either one of them. உணவு தீர்ந்து விட்டது or else சாப்பாடு காலியாகி விட்டது. The milk has ran out. பால் தீர்ந்து விட்டது. Here milk means பால். You should say instead of food, milk, anything. Petrol has ran out means petrol தீர்ந்து விட்டது. Milk has ran out. பால் தீர்ந்து விட்டது. Grocery has ran out. மல்லிகை ஜாமான் தீர்ந்து விட்டது. Shall I leave now? நான் இப்போது கிளம்பலாமா? நான் இப்போது கிளம்பலாமா? Now means இப்போது. Leave means கிளம்புதல். Shall I leave now means நான் இப்போது கிளம்பலாமா? Don't lie. பொய் சொல்லாதீங்க. Lie means பொய் சொல்லுதல். So don't means it's a negative form. So பொய் சொல்லாதீங்க. Is it true? இது உண்மையா? Is it true? True means உண்மை. Is it true? You are asking question. So இது உண்மையா? Is it good? இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? Are you still angry? நீங்க இன்னும் கோவமா இருக்கீங்களா? நீங்க இன்னும் கோவமா இருக்கீங்களா? Still means இன்னும். Are you angry means நீங்க கோவமா இருக்கீங்களா? Angry means கோவம். Are you still sad? நீங்க இன்னும் சோகமா இருக்கீங்களா? Sad means சோகம். So நீங்க இன்னும் சோகமா இருக்கீங்களா? Are you still angry with me? So here you are adding one additional word with me. With me means என் மேல் or else என்னிடம். நீங்க என்னிடம் கோவமா இருக்கீங்களா? or else நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? You can't escape. நீங்க தப்பிக்க முடியாது. Escape means தப்பித்தல். You can't means நீங்க உங்களால் முடியாது. So உங்களால் முடியாது. You can say உங்களால் தப்பிக்க முடியாது or else நீங்கள் தப்பிக்க முடியாது. Do if you can. உங்களால் முடியும்னா செய்யுங்க. Do means செய்யுங்க. If you can. உங்களால் முடியும் என்றால். But while speaking you should say உங்களால் முடியும்னா செய்யுங்க. In proper Tamil உங்களால் முடியும் என்றால் செய்யுங்க. Don't pull. இழுக்காதீங்க. Pull means இழுத்தல். Don't pull. இழுக்காதீங்க. Push the door. கதவை தள்ளுங்க. கதவை தள்ளுங்க. Door means கதவு. Push means தள்ளுதல். Pull means இழுத்தல். Push means தள்ளுதல். So push the door means கதவை தள்ளுங்க. Pull the door means கதவை இடுங்க. Give me a little. எனக்கு கொஞ்சம் கொடுங்க. எனக்கு கொஞ்சம் கொடுங்க. Give means கொடுங்க. A little கொஞ்சம். Me means எனக்கு. எனக்கு கொஞ்சம் கொடுங்க. Don't talk back. எதிர்த்து பேசாதீங்க. எதிர்த்து பேசாதீங்க. Don't talk means பேசாதீங்க. Back means எதிர்த்து. So எதிர்த்து பேசாதீங்க. Do me a favor. எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. Favor means உதவி. Do means செய்யுங்க. Me means எனக்கு. எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. I want more. எனக்கு இன்னும் வேணும். I want means எனக்கு வேணும். More means இன்னும் or else மேலும். எனக்கு இன்னும் வேணும்.
Don't get used to it. இதை பழக்கப்படுத்திக்காதீங்க. Don't get used to it. Used to it means பழக்கப்படுத்திக் கொள்ளுதல். Don't get. So இதை பழக்கப்படுத்திக்காதீங்க. I'm not coming today. நான் இன்னைக்கு வரவில்லை. நான் இன்னைக்கு வரவில்லை. Don't overthink. அதிகமாக யோசிக்காதீங்க. Overthink means அதிகமாக யோசித்தல். Don't overthink. It's a negative form. So அதிகமாக யோசிக்காதீங்க. Don't walk on barefoot. வெறுங்காலுடன் நடக்காதீங்க. Barefoot means வெறுங்கால். So don't walk means நடக்காதீங்க. வெறுங்காலுடன் நடக்காதீங்க. Don't spread the rumors. Rumors means வதந்தி. Don't spread means பரப்பாதீங்க. வதந்திகளை பரப்பாதீங்க. வதந்திகளை பரப்பாதீங்க. Don't talk to me. என்னிடம் பேசாதீங்க. என்னிடம் பேசாதீங்க. Don't talk to him means அவனிடம் பேசாதீங்க. Don't talk to her. அவளிடம் பேசாதீங்க. So don't talk to them. அவர்களிடம் பேசாதீங்க. Them means அவர்களிடம். So I hope the video is useful for you. If it is so, please click the like button, share with your friends and family members who wants to learn Tamil. See you in next video. Thanks for watching. Nandri.